ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேடட் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பேடட் லோடிங்க்கும் ஃப்ளாட் லோடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேடட் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பேடட் லோடிங் போடுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்துகிட்டு பைப்பிங் த்ரெட் இருக்குது இல்லையா, அதை வந்து சேம் சைஸ்க்கு நான் கட் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடிங் போடுற மாதிரி லோடிங் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா எம்போஸ்டாக காமிக்கும். அந்த டிசைனே நல்லா எம்போஸ்டாக காமிக்கும். அதுதான் பேடட் லோடிங் ஸ்டிச். ஸோ வாங்க எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பைப்பிங் த்ரெட் மேலேயே சீவிங் த்ரெட்டும் 14 நம்பர் நீடிலும் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம். எதுக்கு அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட்டில் நமக்கு நிறையாவே பிசுறு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் க்ளூ யூஸ் பண்ணாலும் நமக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகி இருக்கணுங்கிறதுக்காண்டி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து அங்கே எங்கேயும் விலகாமல் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒரே இடத்துல. அதுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடுறோம். தென் அதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது த்ரெட்டை வந்து ரொம்ப லூஸும் விடாமல் ரொம்ப இழுத்து பிடிச்சும் டைட்டாகவும் போடாமல் கரெக்டான அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே த்ரெட்டு மேலே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி போடும்போது இழுத்து பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். அதனால் ஈவனான லுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக த்ரெட்டை நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது பார்த்து ஈவனாக வர மாதிரி பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் முடிச்சுட்டு த்ரெட்டை வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடுங்க. கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம த்ரெட்டோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே நம்ம ஃப்ளாட் லோடிங்கில் போட்ட மாதிரியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பிகினருக்காக தான். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடாமலும் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைனுக்குள்ளே உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பழகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ளேயே நம்ம ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஃப்ளாட் லோடிங்கில் பண்ண மாதிரியே தான் ஸ்டிச்சஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்னரில் நான் எடுக்க சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? பார்க்காதவங்க அந்த ஃப்ளாட் லோடிங் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேடட் லோடிங் எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து பாருங்கள். அந்த கார்னரில் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, க்ராஸாக போடணும். க்ராஸானா அந்த ஷார்ப்னஸும் நமக்கு வந்து கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிச்சும் கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். அப்படிங்கிறனால குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச், எகெயின் அந்த இடத்துல கீழே ஒரு லாக் ஸ்டிச். நீங்கள் வந்து மேலே போடும்போது ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு போகும்போது மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே தான் நீங்கள் லாக் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி கீழே த்ரெட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு லாக் ஸ்டிச் வந்து இதில் கீழே தான் போடணும். இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரும்போது நான் அதில் சொன்ன மாதிரி சேம் அந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். அந்த டயக்னலாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கிராஸாக அழகாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிடும். தென் இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபாலோ பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேலே போடக்கூடாது. ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிச்சஸ் போடாமல் அடுத்தடுத்து ஈவனாக கரெக்டான பொசிஷனில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த கிராஸாக போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப்பும் ஈவனாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மேலே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி செயின் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், சேம் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அதே தான். நார்மலான செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே இதுவுமே ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டு பாருங்கள். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எண்டில் வந்து எப்படிங்கிறது ஃப்ளாட் லோடிங்கில் காமிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து வாங்க தெளிவாக பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னு. நார்மலாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. அந்த எண்டில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செயின் போடுறத சின்னது பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் கரெக்டாக அந்த லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லைன் மேலேயே கரெக்டாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கே அது அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும்.
அது மாதிரி போடும்போது செயின் ஸ்டிச்சை வந்து கார்னரில் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதோட ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக எம்போஸ்டாக பேடட் லோடிங் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம பேடட் லோடிங் போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தில் தெரியல. உங்களுக்கு ரொம்ப நைஸான கிளாத்தில் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த ஓரத்துலலாம் ஸ்டிச்சஸ் போட்டது தெரியும். அது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம சுற்றியுமே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எதுவும் புரியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.